ஆலயம் மாரி அங்க ஒரு பெரிய ஆலயம் இருக்கும் பொழுது எல்லாம் அங்க சாமி கும்பிட்டு வருவாங்களே, அதே போல எஸ்எம்சி சென்டர் இங்க இருக்கும் பொழுது சுத்தி வட்டாரத்துல இருக்கிற மாணவர்கள் இந்த பூச்சோங் கசல் ஃபீல்டுக்கு அவங்க வரலாம். இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஆதரவு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீமுருகன் சென்டர் 1980 ஆரம்பிச்சதுல இருந்து நாங்க வந்து ஒரு சிறிய அளவுக்கு தான், ஒரு 100 மையங்கள் இருந்தாலும் அது வந்து குறைவு தான். ஆனா அந்த மெசேஜை கொண்டு போய் சேர்த்தது ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள். இன்னைக்கு நீங்க சொல்ற விஷயம் தான் அங்க போய் ரீச் பண்ணும். நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் சென்டர் ஆரம்பிக்க முடியாது, கஷ்டங்க, அந்த லாஜிஸ்டிக்ஸ் கஷ்டம். அதனால தான் வி கன்சிடர் லைக் ஆலயம் மாரி அங்க ஒரு பெரிய ஆலயம் இருக்கும் பொழுது எல்லாம் அங்க சாமி கும்பிட்டு வருவாங்களே, அதே போல எஸ்எம்சி சென்டர் இங்க இருக்கும் பொழுது சுத்தி வட்டாரத்துல இருக்கிற மாணவர்கள் இந்த பூச்சோங் கசல் ஃபீல்டுக்கு அவங்க வரலாம். வந்தா எஸ்எம்சியில கிடைக்கிற எல்லா திட்டங்களும் அந்த மாணவர்களுக்கு போய் சேரும். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா பிரிக்ஃபீல் எடுத்துக்குவோங்க, மென்தக்கப்ல இருந்து பிள்ளைங்க வராங்க, பென்தோங்ல இருந்து வராங்க. அதே போல வந்து இந்த சென்டர்ல இருந்தும் கொஞ்சம் தூரமா இருந்த பெற்றோர்கள் வராங்க சென்டருக்கு. இங்க இருந்து நம்பிக்கையோட பழனிக்கு போவோம், திருச்செந்தூருக்கு போவோம், திருப்பதிக்கு போவோம். இங்க எல்லாம் ஒரு நம்பிக்கையோட போவோம். அதே போலதான் ஸ்ரீமுருகன் சென்டருக்கு பூச்சோங் வரும் பொழுது டிஸ்டன்ஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம். we will come, so we will be doing more. இன்னைக்கு வந்து பெற்றோர் ஆசிரியர் சங்கம் பார்த்தீங்கன்னா அவங்களோட குரூப் இருக்கு, சோஷியல் மீடியா குரூப் இருக்கு, அதுல போட்டாங்க. மற்ற ஸ்கூல்ல வந்து ஷேர் பண்ணாங்க, தலைமை ஆசிரியர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய போய் சேரணுங்க. நம்மளோட நோக்கம் வந்து எண்ணிக்கை இல்லை, ஆனா எண்ணிக்கை இருந்தா சமுதாயத்தின் மாற்றங்கள் பெருசா முழுமையா தெரியும். வணக்கம், நான் புவனேஸ்வரி சண்முகம், ஸ்ரீமுருகன் நிலையம் தலைமையகத்திலிருந்து. இன்னைக்கு ஸ்ரீமுருகன் நிலையம் எஸ்எம்சி பூச்சோங் அப்படின்ற ஒரு புரட்சிகரமான ஒரு நிலையத்தை எஸ்ஜேகேடி காசல் ஃபீல்ட்ல ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பள்ளியில பாத்தீங்கன்னா பெற்றோர்களுடைய ஆதரவு ஸ்ரீமுருகன் நிலையத்துக்கு மிகப்பெரிய அளவுல இருக்கு. இந்த ஆதரவு இங்க வருகின்ற ஒவ்வொரு மாணவர்களையும் ஸ்ரீமுருகன் நிலையத்தோட இலக்கோடு வழிநடத்தி கொண்டு போறதுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். பூச்சோங் வட்டாரத்தை சுத்தி இருக்கிற மாணவர்கள், பெற்றோர்கள் மாணவர்களுக்கு கல்வி, சமயம் மற்றும் ஃபியூச்சரிஸ்டிக் எண்ணங்கள், திறன்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஹாலிஸ்டிக் நிலையமா தான் எஸ்எம்சி பூச்சோங் திகழவிருக்கின்றது. மிக சந்தோஷம். இந்த கல்வி புரட்சி மென்மேலும் தொடர்வதற்கு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சமுதாயத்திற்கும் ஸ்ரீமுருகன் நிலையம் நிச்சயம் துணையாக இருக்கும். என் பேர் கோபி, பெற்றோர் சங்க தலைவர், எஸ்ஜேகேடி காசல் பூச்சோங். நம்ம வந்து ரொம்ப நாள் கனவு நம்மளுக்கு எஸ்எம்சி இங்கே இந்த பள்ளிக்கு கொண்டுட்டு வரணும்னு. அது கனவுப்படி நம்ம ஐயா சுரேன்கந்த் ஐயா அவர்களை போய் சந்தித்தோம், அவங்க அலுவலகத்தில் போய் சந்தித்தோம். அவங்கள பார்த்து கேட்டு பேசுனதில் ஐயா வந்து நம்மளுக்கு அப்போ ஏன்னா 3ஆம் மாதம் ஆனதுனால ஆரம்பிக்கிறத பற்றி அவர் சொல்லியிருந்தார். 1ஆம் மாதம் தான் நம்ம ஆரம்பிப்போன்னு. ஆனால் அவர் நம்மளோட கமிட்மெண்ட்டை பார்த்து நம்மளுக்கு இங்கே வரேன்னு சொல்லி நம்ம பள்ளிக்கு வந்தாங்க. அவங்களோட அனைவருமே அந்த டீமில் உள்ளவங்க வந்து பார்த்தாங்க பள்ளியில். குருப சார் அவங்க அவங்களுக்கும் ஒத்துழைப்பு முழுமையாக கொடுத்தாங்க. அதனால் அவங்க நம்மளோட கமிட்மெண்ட்லாம் பார்த்துட்டு ஐயா வந்து ஆரம்பிக்கலாம், பூச்சோங் சென்டரை வந்து ஒரு ஃபயராக கொண்டுட்டு போகணுன்னு முடிவு எடுத்தாங்க. ஸோ அதன்படியாக தான் இன்றைக்கி அந்த ஃபர்ஸ்ட் மார்ச் வந்து இன்றைக்கி நல்லபடியாக ஐயாவோட அனுமதினால் இன்றைக்கி நம்ம காசல் பூச்சோங்க்கு எஸ்எம்சி சென்டர் வந்தது. பெரிய என்னுடைய மகிழ்ச்சி சொல்கிறதுக்கு அளவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு இன்னைக்கு. இதை கொடுத்த ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அதே போல் ஐயா தான்சரி டாக்டர் எம் தம்பிராஜா அவர்கள் இங்கே இருப்பதாகவும் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அவரோட ஆசீர்வாதமும் எங்களுக்கு இருந்ததுனால தான் ஐயா கிட்ட சொல்லி இங்கே வர்றதுக்கு எங்களுக்கு அனுமதி கிடைச்சதாகவும் நாங்கள் பெரிதும் நம்புகிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீமுருகன் சென்டர் வந்து காசல் தமிழ் பள்ளியில் வந்து ஆரம்பித்தது வந்து மிக்க மகிழ்ச்சி. மாணவர்களோட கல்வியோட வளர்ச்சிக்காக இவர்கள் கொடுத்த ஆதரவுக்கு எப்பொழுதும் தலைமை ஆசிரியராக இந்த பள்ளிக்கு நான் வந்து துணை நிற்பேன். ஏன்னா நம் பள்ளி மாணவர்களோட முயற்சியும் அவங்களோட வெற்றியும் தான் இந்த பள்ளிக்கு நமக்கு தேவை. ஸோ அந்த வகையில் நான் எப்பொழுதும் பெற்றோர் சங்கம், ஸ்ரீமுருகன் சென்டர், பள்ளியார் அனைவருக்கும் வந்து
என்னுடைய ஒத்துழைப்பை கொடுத்து பள்ளியோட கல்வி வளர்ச்சியை முன்னேற உறுதுணையாக இருப்பேன். நன்றி, வணக்கம்.